ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம்மாஹரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வீட்டிலையே ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு வீட்டிலையே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நம்ம அதிகமாக காசு கொடுத்து கடைகளில் வாங்க வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இந்த எண்ணெய் நம்மளுக்கு முடி கொட்டுறதை நல்லா ஸ்டாப் பண்ணும். புது முடியையும் நல்லா வளர செய்யும். இப்போ இதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு கோஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இது அரைப்பட்டு வராது. அதனால் முதல்ல இதை அரைச்சிட்டு மற்ற பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 10 சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலை சேர்த்துடலாம். இப்போ நான் ஒரு 15 செம்பருத்தி பூ எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்க்குறதுக்கு முன்னதாக நீங்கள் நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய் கெட்டு போகாது. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. அரை கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை சேர்த்துக்கலாம். வேப்பிலை நம்மளுக்கு தலையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு கொப்பளங்களை வராமல் தடுக்கும். இப்போ இது கூடவே மெயினான பொருள் பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி. நான் வெள்ளை கரிசலாங்கண்ணி தாங்க எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கரிசலாங்கண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பெட்டல் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கரிசலாங்கண்ணியை நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தண்டு பகுதியோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே செம்பருத்தி இலை ஒரு 20லேருந்து 25 சேர்த்துக்கோங்க. இப்போ 5 நெல்லிக்காய் எடுத்துருக்கேங்க, அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு அவரி பொடி சேர்த்துடலாம். அவரி இலை கிடைக்கல, அதனால் அவரி பொடி 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. உங்கள்கிட்ட அவரி பொடி கிடச்சிச்சின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்க்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சேர்த்து இதை கோர்ஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ரொம்ப அதிகமாகவும் காஞ்சிடக்கூடாதுங்க. இந்த பக்குவத்துக்கு காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நீங்கள் நல்லா காய்ச்சி எடுக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது காஞ்சி வர்றதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. எண்ணெய் நல்லா கலர் மாதிரி வரும். நம்மளுக்கு இந்த நுரையும் நல்லா முழுவதுமாக அடங்கிடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு முதல் இருந்ததுக்கு எண்ணெய் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. கலர் பாருங்கள் நல்லா மாறிடுச்சு. அந்த எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம இது கூடவே 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சளி பிடிச்சிடும் அப்படின்னா நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்க்க வேண்டாம். அப்படி இல்லாதவங்க விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. விளக்கெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம காய வைக்கணுங்கிறது இல்லை, அந்த சூடே போதுமானதாக இருக்கும். இப்போ 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. சூடாக இருக்கும்போது மூடி போட்டிங்கன்னா அந்த வேர்வை தண்ணி உள்ளே போய் எண்ணெய் கெட்டு போயிடும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வடிச்சிக்கலாம். நம்ம அதிக விலை கொடுத்து கடைகளில் வாங்குறதுக்கெல்லாம் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க. இப்போ இதை இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு நல்லா வடித்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. முக்கியமாக நம்ம எடுக்கிற பாத்திரம் எல்லாம் எந்த தண்ணியும் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கண்டிப்பாக இது உங்களுக்கு முடி கொட்டுறதை நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். புது முடியையும் நல்லா வளர செய்யும். வீட்டில் கண்டிப்பாக இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.